வணக்கம். செல்வகுமாரின் 2024 நவம்பர் 19 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வானிலை அமைப்பு வழக்கம் போல நேற்று முன்தினம் இருந்த அதே வானிலை அமைப்பு தான் தற்பொழுதும் டெல்டாவிற்கு நீடிக்கிறது. அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு தெற்கே உள்ள டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோர மாவட்டங்களிலே வட இந்திய குளிரலையும் கிழக்கு நீராவி காற்றும் இணைகிறது. இதன் காரணமாக நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் உள்ளே திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டத்திலும் நல்ல மழை பொழிந்து வருகிறது. விடிய விடிய கொட்டியது வேதாரண்யம் மற்றும் தலைஞாயிறு பகுதிகளிலே. விடிந்ததும் தொடங்கி இருப்பது திருவாரூர் மாவட்ட பகுதியிலையும் மயிலாடுதுறை மாவட்ட பகுதியிலையும். இந்த மழைப்பொழிவு ஒட்டுமொத்த டெல்டாவிற்கும் படிப்படியாக பரவி ஒருவேளை மழை இடைவெளி கொடுத்தாலும் கருமேகம் சூழ்ந்து இருண்ட வானிலையாக இன்றைக்கு இருக்கும். பிறகு அவ்வப்பொழுது மழைப்பொழிவு இடையில வெளிச்சம் வந்தாலும் அவ்வப்பொழுது கருமேகம் திரண்டு நல்ல மழைப்பொழிவை டெல்டா மாவட்டங்களுக்கு கொடுக்கும். குறிப்பாக வேதாரண்யம், தலைஞாயிறு பகுதிக்கு விட்டு விட்டு கனமழை பொழிவு இருக்கிறது இன்றைக்கு. மயிலாடுதுறை, குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தின் தெற்கு பகுதி, அதாவது தரங்கம்பாடி, திருக்கடையூர், பூம்புகார் இந்த பகுதி, அப்படியே காரைக்கால், நாகப்பட்டினம் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி, மயிலாடுதுறை மாவட்டத்தை விட காரைக்காலுக்கு மழை கூடுதலாகவும், காரைக்காலை விட நாகூருக்கு கூடுதலாகவும், நாகூரை விட நாகப்பட்டினத்திற்கு கூடுதலாகவும், நாகப்பட்டினத்தை விட வேளாங்கண்ணிக்கு கூடுதலாகவும், வேளாங்கண்ணியை விட வேட்டைக்காரன் இருப்புக்கு தெற்கே தலைஞாயிறு ஒன்றியம், வேதாரண்ய ஒன்றியத்தில் கனமழை கொடுக்கும். தலைஞாயிறு ஒன்றியத்தை காட்டிலும் வேதாரண்ய ஒன்றியம், குறிப்பாக வேதாரண்யம், தோப்புத்துறை, அகசியம்பள்ளி, கோடியக்கரை மற்றும் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய வேதாரண்யம் ஒன்றிய பகுதிகள் எல்லாமே கனமழை பொழிவிற்கு சாதகம். விட்டு விட்டு பெய்தாலும் சில நேரங்களிலே நீடித்து நின்ற மழைப்பொழிவிற்கும் சாதகம் இருக்கிறது. காலை அதிகாலை நேரத்தில் இந்த அளவாக கொடுத்து கொண்டிருக்கூடிய மழை காலை பள்ளி தொடங்கும் நேரத்தில் நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு பகுதியில் சற்று கனமழை வாய்ப்பு தெரிகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர், மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் துறளாக கோட்டுரெல்லாம் கொடுத்து கொண்டிருந்தாலும் முத்துப்பேட்டைக்கு சற்று கூடுதல் மழை இருக்கிறது. ஆக தெற்கு டெல்டாவிற்கு மழைப்பொழிவு கூடுதல் மத்திய டெல்டாவை விட வடக்கே மழைப்பொழிவு குறைவாக இருந்தாலும் ஒட்டுமொத்த கும்பகோணம், மயிலாடுதுறை தொடங்கி கன்னியாகுமரி மாவட்ட கடலோரம் வரைக்கும் டெல்டா மற்றும் தென்கடலோரத்தில் கண்டிப்பாக மழை உண்டு. நாளைக்கும் இதே நிலைதான். இன்று எப்படி இருக்கிறதோ இதே வானிலை நாளை இதை விட கூடுதலாக கூட வாய்ப்பு இருக்கு. அரபிக்கடலுக்கு சென்ற, அதாவது அரபிக்கடல் சொல்வதை விட நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலே மாலத்தீவு, லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் மேற்கு நோக்கி நகர்வது மிக வேகமாக மேற்கு நோக்கி நகராமல் மிக மெல்ல மேற்கு நோக்கி நகர்கிறது. எந்தவித பிற சுழற்சிகள் எந்தவித ஒற்றை சுழற்சி, அரபிக்கடலில் ஒரு வலுவான சுழற்சி, அதனை ஒட்டியுள்ள மேலும் ஒரு சுழற்சி, 2 சுழற்சி தான் இருக்கு. வழித்தடத்தில் எந்தவித வலுவான சுழற்சி இல்லாத காரணத்தினாலே பசிபிக் பெருங்கடல், தென்சீன கடல் மற்றும் தாய்லாந்து வளைகுடா காற்று தமிழ்நாடு ஊடாக, குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோரம் வழியாக மன்னார் வளைகுடா, பாக்ஜல சிந்தி மற்றும் இலங்கை வழியாக குமரி கடல் சுற்றி கொண்ட அரபிக்கடல் பயணிக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாடு ஊடாக பயணிக்கும் சாதகம் இருந்திருந்தால் அது பயணித்திருக்கும். காரணம், அது ஏற்கனவே கரை கடக்க முற்படும் பொழுது செயலிழந்து விட்ட காரணத்தினாலே தமிழ்நாடு என்ற வளிமண்டலம் ஒரு அடர்ந்த ஊடகம். அந்த அடர்ந்த ஊடகத்திலே கடல் பகுதியில் இருந்த கொஞ்சம் அந்த வலிமை மிக்க சுழற்சி கரையேறாமல் எளிமையான வழித்தடத்தை நோக்கி மன்னார் வளைகுடா பகுதியை நோக்கி, குமரிக்கடல் பகுதியை நோக்கி பயணித்து அரபிக்கடல் நோக்கி நகர்ந்திருக்கிறது. இது தொடர்ந்து கிழக்கு வடகிழக்கு காற்றை ஈர்ப்பதன் காரணமாக இன்றைக்கும் நாளைக்கும் மழைப்பொழிவு தொடரும். ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நேற்றைக்கு எதிர்பார்த்த மழை இன்றைக்கோ நாளைக்கோ இருக்கலாம். அரபிக்கடலிலே கேரள கடலோரத்திலே ஒரு காற்று சுழற்சி உருவாகி இருக்கிறது. இந்த காற்று சுழற்சி கேரளாவிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் லேசான மிதமான மழை, ஓரிடங்களில் சற்று கனமழை பொழிவு உண்டு. இன்றைக்கும் மாஞ்சோலை, நாலுமுக்கு, ஊத்து மற்றும் காக்காட்சி போன்ற பகுதிகளில் மழை பொழிவை கொடுக்கும். இன்றைக்கும் நாளைக்கு பிறகு
அதாவது 19, 20ஆம் தேதிக்கு பிறகு 21, 22 2 நாளும் இடைவெளி இலங்கைக்கு மட்டும் மழைப்பொழிவை கொடுக்கும். அப்பொழுது அரபிக்கடல் காற்று சுழற்சி சோமாலிய பகுதியை நோக்கி விலகி சென்றுவிடும். விலகி செல்லாவிட்டாலும் புதிய சுழற்சி இலங்கைக்கு தெற்கு புறம் வரும் என்பதனால தமிழ்நாடு ஊடாக, அதாவது டெல்டா மாவட்டங்கள் ஏறி தென்கடலோரம் ஏறி குமரி முனையை மேற்கு நோக்கி திரும்பி செல்வது இல்லாமல் கோடியக்கரை முனையையும் ராமேஸ்வரம் முனையையும் தொட்டு இலங்கைக்கு தெற்கு புறமாக கிழக்கு நோக்கி திரும்பிவிடும் என்பதனால வலுவாக மேலே ஏறி மழைப்பொழிவை கொடுக்காது. கோடியக்கரை முனை, ராமேஸ்வரம் மற்றும் இலங்கைக்கு மட்டும் 21, 22ஆம் தேதி மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் தமிழ்நாட்டிலே இப்பொழுது டெல்டா மாவட்டங்கள்லையும் தென்கடலோரத்தில் மட்டும்தான் மழை. சென்னையெல்லாம் பனிப்பொழிவு இருக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும். ஆகவே 21, 22 டெல்டாவிற்கும் தென்கடலோரத்திற்கும் இடைவெளி. கோடியக்கரை ராமேஸ்வரம் முனை தவிர்த்து 21, 22 அங்கும் இடைவெளி கொடுத்துடும். ஆக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு 21, 22 இடைவெளி கோடியக்கரை ராமேஸ்வரம் முனை தவிர்த்து. தூத்துக்குடி அந்த துறைமுக பகுதியும் ராதாபுர பகுதிக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனால் பெரிய அளவில் இருக்காது. கோடியக்கரை மற்றும் ராமேஸ்வரம் பகுதி, ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு மட்டுமே வாய்ப்பு. அதுவும் தனுஷ்கோடிக்கு கூடுதல் வாய்ப்பு. இந்த 21, 22க்கு பிறகு 23, 24 அந்த காற்று சுழற்சியானது இலங்கைக்கு தெற்கு புறம் வரை இருக்கிறது. இதன் காரணமாக தெற்கு புறம் மட்டுமல்ல, குமரி கடல் பகுதி வரைக்கும் வந்து தலை காட்டும். இதன் காரணமாக இலங்கையோடு ராமேஸ்வரம் முனையோடு கோடியக்கரையோடு திசை மாறி கிழக்கு நோக்கி திரும்பிய காற்று கொஞ்சம் கொஞ்சமாக ஏறத் தொடங்கும். ஆக இது குமரி கடலுக்கு வரும்பொழுது ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுக்கும். ஆனால் இப்பொழுது பெய்து கொண்டிருக்கக்கூடிய பெருமழை கிடையாது. 23, 24ஆம் தேதி கொடுக்கக்கூடிய மழை மிதமான லேசான மழை. அந்த மழை ஏற்கனவே அறிவித்தது போல அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் உண்டு. அதே நேரத்தில் அரபிக்கடல் நோக்கி சென்ற ஒரு காற்று சுழற்சி, அந்த இப்பொழுது சென்று கொண்டிருக்கும் காற்று சுழற்சி சற்று தீவிரமடைந்து கிழக்கு காற்றை ஈர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே உள் மாவட்டங்களுக்கும் 23, 24 தேதிகளிலே மழை வாய்ப்பு தெரிகிறது. திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் மற்றும் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல் டெல்டா மாவட்டங்கள் ஒட்டுமொத்த கடலூர் மற்றும் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் மதுரை, திண்டுக்கல், அப்படியே தேனி, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி இத்தனை மாவட்டங்களுக்கும் 23, 24 தேதிகளிலே மழை இருக்கும். ஆனால் பரவலாக்கப்படுகிற காரணத்தினாலே ஓரிடத்தில் குவித்து கொட்டி கொண்டிருக்கக்கூடிய, குறிப்பாக வேதாரண்யம் பகுதிகளில் கொட்டி கொண்டிருக்கக்கூடிய மழை பொழிவு அப்பொழுது பரவலாகிவிடும், அவ்வளவுதான். அதனால கனமழை பொழிவு இல்லாமல் மிதமான லேசான மழையாக 23, 24ஆம் தேதி எல்லா மாவட்டங்களுக்கும் ஒதுக்கி ஆங்காங்கே இருக்கும். அது எதற்கு நாம பயப்படுறோம்னா, உலர்த்தும் விவசாயிகளும் பூச்சி விரட்டி அடிக்கும் விவசாயிகள் மட்டும்தான் 23, 24 மழைக்கு பயப்படணும். பிற விவசாயிகளுக்கு மழை இல்லாமல் இருக்கக்கூடிய, உயிர் கொடுக்கும் மழை கிடைக்குமா என்று எதிர்பார்த்திருக்கக்கூடிய மாவட்ட விவசாயிகளுக்கு 23, 24 உள் மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம், கர்நாடகா, ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழை தெரிகிறது. டெல்டாவிற்கு கண்டிப்பாக தெரிகிறது. கடலோர மாவட்டம் கண்டிப்பாக உண்டு. 23, 24, 25 ஒரு இடைவெளி. எப்பப்ப இடைவெளி பாருங்க, 19, 20 மழை டெல்டா தென்கடலோரம், 21, 22 இடைவெளி கோடியக்கரை ராமேஸ்வரம் மட்டும் இருக்கும். 23, 24 ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு லேசான மிதமான மழை. 25 இடைவெளி. 26 என்ன செய்ய போகிறது என்று பார்ப்போம். தற்பொழுது சுமத்ரா தீவு அருகே வந்தடைந்திருக்கக்கூடிய காற்று சுழற்சி, அதாவது நேற்றைக்கே வந்துட்டு இன்னைக்கு 19ஆம் தேதியும் அதே இடத்துல காற்று சுழற்சியா வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சியா நீடிக்கும். 20ஆம் தேதி கீழடுக்கு சுழற்சி, 21ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு நிலை, 22ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி, மன்னிக்கவும் அதே கீழடுக்கு சுழற்சி தான். பிறகு காற்றழுத்த நிலை கடலோடு இணைந்த காற்று சுழற்சி, 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி, 25ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம், 25ஆம் தேதி அதே நாளிலே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை நெருங்கும் பொழுது இலங்கை அருகே அது புயலாக மாறலாம். அப்படி மாறினாலும் அது சாதாரண ஒரு புயலாகத்தான் இருக்கும். தொடக்க நிலை, ஆரம்ப நிலை, பெயர் வைக்கக்கூடிய முதல் நிலை, அதாவது மண்டலத்திற்கு அடுத்த ஸ்டெப்ல கொஞ்சம் காற்று கூடுதல், அவ்வளவுதான். பெயர் வைத்தாலும்
சாதாரண ஒரு காற்று பாதிப்பை பெரிதாக ஏற்படுத்தாத சும்மா வைகாசி காற்று போல அடிக்கக்கூடிய வலுவான வைகாசி காற்று போல வச்சுக்கணும். வலுவான வைகாசி காற்று போல ஒரு காற்றை கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு மழை பொழிவை தான் அதிகமாக கொடுக்கும். 26ஆம் தேதி மதியம் டெல்டா மாவட்டங்களிலே தொடங்கும் மழை, 26ஆம் தேதி மாலை இரவிலே வடகடலோரம் டெல்டாவின் உள்பகுதி எல்லாம் தொடங்கிடும். 26 இரவு கனமழை பொழிவாக தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களிலே தொடங்கிடும். 26 நள்ளிரவு 27 அதிகாலையில் டெல்டாவிலே மிக கன மழை பொழிவு கொடுக்கும். வடகடலோரம் திருவள்ளூரும் சரி, ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி வரைக்கும், கன்னியாகுமரி திருநெல்வேலி வரைக்குமே 27ஆம் தேதி 27ஆம் தேதி உள்ளே, அதாவது கடலோரத்தை கரை கடக்க நெருங்கி வரும் அந்த நிகழ்வு 28ஆம் தேதி கரை கடக்கும். ஆகையின் காரணமாக 26ஆம் தேதி மதியம் முதல் 28ஆம் தேதி காலை வரை கிட்டத்தட்ட ஒரு 48 மணி நேரத்திற்கு மழைப்பொழிவை, தொடர் மழைப்பொழிவை டெல்டா மாவட்டங்களுக்கு கொடுக்கும். பிற மாவட்டங்களுக்கு ஒரு 30 மணி நேரம், சில மாவட்டங்களுக்கு ஒரு 20 மணி நேரம், சில மாவட்டங்களுக்கு ஒரு 15 மணி நேரம் என்று எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. தொடங்கும் இடத்துல கொஞ்சம் வலுத்த மழைப்பொழிவு இருக்கும் விடைபெறும் வரைக்கும். ஆகவே மத்திய மாவட்டங்கள் வழி அரபிக்கடல் நோக்கி நகரும். கண்டிப்பாக தென்கிழக்கிலிருந்து வடக்கு வடமேற்கு திசை நோக்கி வந்து டெல்டா மாவட்டங்கள், அதாவது மத்திய மாவட்டங்கள் கரை கடந்து இலங்கை வட இலங்கையை தொட்டுக்கொண்டே வந்து கரை கடந்து பிறகு அது செயலிழந்து மேற்கு நோக்கி திரும்பும். அப்படியே ஒரு மேற்கு நோக்கி திரும்பி அரபிக்கடலில் போய் இறங்கி அங்கே மீண்டும் தீவிரமடைந்து பயணிக்கும். இதுதான் இப்பொழுதைய வானிலை அமைப்பு. ஆகவே தற்பொழுது 26, 27, 28 தேதிகளுக்கு தான் நம்ம முன்னெச்சரிக்கை எடுக்கணும். இப்போ உள்ள மழைப்பொழிவு வேதாரண்யம் உள்ளிட்ட நாகப்பட்டினம் மாவட்ட, திருவாரூர் மாவட்ட, தஞ்சாவூர் மாவட்ட, காரைக்கால், மயிலாடுதுறை மாவட்ட, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளுக்கான மழைப்பொழிவு தான். பிற மாவட்டங்களுக்கு, ஒட்டுமொத்த மாவட்டங்களுக்கு மழைனா அதாவது 23, 24ஆம் தேதி 24ஆம் தேதி சாரல் தூறல் மழைப்பொழிவு தான் பெரும்பாலும் இருக்கும். மிதமான லேசான மழை ஆங்காங்கே இருக்கும். 26 மழைப்பொழிவை எதிர்பாருங்கள். அனைவருக்கும் உண்டு மழை, நம்பிக்கையுடன் இருங்கள். அது மட்டுமா, டிசம்பர் 1, 2, 3, 4 தேதிகளில் மேலும் ஒரு நிகழ்வு இருக்கிறது, வலிமையான நிகழ்வு. அதை விட கூடுதல் வலிமை என்பது டிசம்பர் 7 13 வரை உள்ள நிகழ்வு. அதை விட கூடுதல் வலிமை டிசம்பர் 13 23 வரை உள்ள நிகழ்வு. ஆக டிசம்பரிலே 3 வலிமையான நிகழ்வுகள் இருக்கிறது. ஆகவே மாத இறுதியில், டிசம்பர் இறுதியில் கிறிஸ்துமஸுக்கு பிறகு ஒன்று உண்டு. இவையெல்லாம் நிறைய மழை பொழிவை தரும். கண்டிப்பாக உங்கள் ஏரிக்குளம் நிரம்பும் என்பதை மனதில் கொண்டு, பெய்யுமா பொய்க்குமா என்ற சந்தேக பார்வை கொண்டிருக்காமல், காற்று சுழற்சி என்றால் தரையேறுவதில் சவால் இருக்கும். அது முடியாத வயதான ஒரு இயலாத ஒரு மனிதர் போலதான் அது. ஆனால் புயல் மண்டலம் எல்லாம் ஏறி பயணிக்கும் நிகழ்வு, சக்தி கொண்டது என்பதனால மழைப்பொழிவு உள்ளே கிடைக்கும். சக்தி கொண்டது என்பதனால கடற்காற்று உள்ளே ஏறி சுழன்று மழைப்பொழிவை உள்ளே கொட்டும். ஆகவே கண்டிப்பாக மழை இருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேளை, வடிகால் வசதி ஏற்படுத்துங்கள். வடிகால் வசதியில் இருந்து ஏற்படும் வடிகாலில் வடியக்கூடிய தண்ணீரை முதலிலே ஏரி குளங்களை நிரப்புங்கள். ஏரி குளங்கள் நிரம்பிய பிறகு கடலுக்கு போகும் கால்வாயிலும் ஆறுகளிலும் அனுப்புங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து வடிகால் வசதிகளை முதலில் ஏரி குளங்கள் நோக்கி திருப்புங்கள். பிறகு ஏரி குளங்களில் இருந்து ஆறுகள் பகுதி நோக்கி திருப்புங்கள். ஆக இந்த வசதியை ஏற்படுத்துங்கள். நேற்றே டெல்டா மாவட்டத்தில் பல இடங்களிலே பயிர்கள் சற்று மூழ்கும் அபாயத்தில் இருக்கு. சில இடங்களில் மூழ்கியும் இருக்கிறது இளம் பயிரெல்லாம். ஆகவே இப்படிப்பட்ட சூழலிலே கண்டிப்பாக எதிர்காலத்திலேயாவது ஒவ்வொருவரும் நலன், உங்களுக்கும் அடுத்தவர்களின் நலனிலும் அக்கறை கொண்டு வடிகால், பொதுவான ஒரு வடிகாலை இனிமேலாவது ஏற்படுத்தி வையுங்கள். வருங்காலங்களிலே கண்டிப்பாக குறைந்த நேரத்தில் அதிக மழை பொழியும். அந்த மழைப்பொழிவை சமாளிப்பதற்கு வடிகால் வசதி அவசியம். தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருங்கள். திட்டமிட்ட பணி செய்திடுங்கள். நன்றி.